Praise the Lord. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நாம் பார்க்க போறது யோவான் 14வது அதிகாரம் வசனம் 16. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுதும் என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றுவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். இயேசு கிறிஸ்து வேண்டிக் கொள்கிறார் பிதா கிட்ட. யார் நமக்கு கொடுக்க? பரிசுத்த ஆவியான நமக்கு கொடுக்க. ஏன் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியான நமக்கு கொடுக்கணும்னா, ஆதாம் ஏவலை இயேசு கிறிஸ்து படைக்கும் போது அவர்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். பாவம் செய்ததுமே ஆவியானவர் அவங்களுக்குள்ள இருந்து போயிட்டார். இப்ப மேல இருக்கிற ஆவியானவருக்கு என்ன ஒரு ஏக்கம்னா, ஐயோ நான் என் பிள்ளைங்களோடு இருந்தனே, நான் திரும்பி அவங்களுக்குள்ள போகணும்னா அவங்களுக்குள்ள பாவம் இருக்குது. அந்த பாவத்துக்கு பிதா கொடுத்திருக்கிறது மரணம். ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்துல என் பிள்ளைங்களை விடுதலை பண்ணிட்டா நான் நிரந்தரமா அவங்களுக்குள்ள மறுபடியும் வந்துடுவேன்னு சொல்லி, அதாவது பரிசுத்த ஆவியான ஒரு திட்டம் போட்டு சீனாய் மலையில மோசையை வர பண்ணி அங்கே அவருடைய விரலால அவர் நியாயப்பிரமாணங்களை எழுதி கொடுக்கிறார். இந்த நியாயப்பிரமாணங்கள் யார் நிறைவேற்றாங்களோ அவங்க நிமித்தமாய் நான் வந்துடுவேன்னு சொல்லி ஆவி என்ன சொன்னார். யாராலையும் அதை நிறைவேற்ற முடியல. அதனால பரிசுத்த ஆவியின் ஒரு திட்டம் போட்டார். ஒரு ஆவியாய் அனுப்பப்படல, அவர் மனுஷனாய் ஒரு கன்னிகையாய் இருந்த ஒரு மரியாள், அந்த மரியாள் வயிற்றுக்குள்ள ஆவியான நிழலிட்டாருன்னு வசனம் சொல்லு. இப்ப இயேசு கிறிஸ்து பிறந்ததுன்னு அவர் வளர்த்தது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். நியாயம் பிரமாணத்துல நீ பாவம் செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, அந்த மாதிரி 613 பிரமாணங்கள். ஒரு பிரமாணங்களும் இயேசு கிறிஸ்து மூலமா ஆவியான நிறைவேற்றினா கடைசியா கல்வாரி சிலுவையில் அது நிறைவேற்றப்பட்டது. நமக்குள்ள இருக்கிற பாவம் எல்லாம் இயேசு சுமந்து அவர் கல்வாரி சிலுவையில் அவர் மரித்தார். அப்போ மரித்ததுமே அப்படியே விடல ஆவியானவர். 3ஆம் நாள் வந்து இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பிட்டு அவர் எங்கிருந்து வந்தாரோ அங்கே ஏறி போயிட்டார் ஆவியான. இப்ப 40 நாள் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கிறார். அவர் உயிரோடு வந்து அப்போ ஊழியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்து 40வது நாள்ல அவர் சொல்றாரு, நான் எங்கிருந்து வந்தனோ அங்க போகிறேன், நான் போகிறது நல்லதுன்னு 17ஆம் வசனத்துல சொல்றாரு. இப்ப இயேசு கிறிஸ்து அதை சொல்லிட்டு அவங்க மேல சீஷர்கள் மேல ஊதிட்டு அவர் மேல போயிட்டு, இப்ப இயேசு கிறிஸ்து மேல போனதுன்னு இப்ப ஆவியானவர் கீழே இறங்கி வரணும். அதனால்தான் இன்னும் 10 நாள் வெயிட் பண்ணிருந்தார் ஆவியானவர். அதனால்தான் 50வது நாள் பெந்தகோஸ்து நாள். அந்த பெந்தகோஸ்து நாளில் ஆவியானவர் பலத்த காற்றோடு அவர் இறங்கி வந்தார். ஒவ்வொருத்தர் மேலேயும் அவர் இறங்கினார் அக்கினியாய். அப்போ பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு சீஷர்களை பெற்றுக்கொண்டதுமே ஆவியானவருக்குள்ள ஒரு சந்தோஷம். ஏன்னா மனுஷன் பாவம் செய்யும்போது அவனுக்குள்ள என்னால் வர முடியல. இப்போ மனுஷனுக்குள்ளேனா இந்த பாவம் இல்லை. ஏன் அப்படின்னா இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார். அதனால பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்ததுனால சதா காலமாய் அவர் நம்மோடு இருக்கிறவர். அவன் இயேசு கிறிஸ்து சொல்ற, நான் போகிறது நல்லது, தேற்றுவாளர் உன் இடத்துல வருவார், அவர் சதா காலமாய் உன்னோடு இருப்பார். பரிசுத்த ஆவியானவருக்கு ஐக்கியம் வச்சுங்க. ஆவியான திட்டம் இது. இயேசு கிறிஸ்து மரிக்கிறது, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்புறதெல்லாம் பரிசுத்த ஆவியானுடைய பிளான். ஏன்னா நமக்குள்ளே இருந்த பாவம் சாபம் எல்லாம் ஆவியானவர் யாருக்குள்ள வைத்தார்னா இயேசுக்குள்ள வைத்தார். ஏன் அவர் ஏற்றுக்கொண்டதுனால தான் இப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். இப்போ பரிசுத்த ஆவியானவருடைய காலத்துல நாம்